பல பிளேயர்கள் வருவாங்க, ஏகப்பட்ட பிளேயர்கள் லெஜெண்டுகள் ஆவாங்க. ஆனா அப்பேற்பட்ட ஐபிஎல்லையே ஒரு சீசன்ல உலகமாக ஃபேமஸ் ஆகிற அளவுக்கு ஓகோன்னு விளையாண்டு அதுக்கு அடுத்த சீசன்ல இருந்தே எங்க போனாருன்னு தெரியாத அளவுக்கு காணாம போன ஒன் சீசன் ஒண்டரா இருந்த பிளேயர்களை பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். ரீப்ளேஸ்மெண்டா வந்து பொழந்து கட்டினவர்ல இருந்து இவர் தான் எதிர்காலம் நினைக்கும் போது இல்லாம போனவர் வரைக்கும் ஏகப்பட்ட பேர் உங்களுக்கு காட்ட உள்ள வெயிட்டிங்கிறதுனால ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம் வாங்க. 2024 ஐபிஎல்ல டெல்லி கேபிட்டல்ஸ் டீம்ல ஆஸ்திரேலியால இருந்து வந்த ஒரு புயல் பொழந்து கட்டுச்சு, எல்லா பவுலர்களையும் பூந்து விளையாண்டுச்சு. அதுவும் அந்த வருஷம் லுங்கி இங்கடிக்கு ரீப்ளேஸ்மெண்ட் தேடும் போது ஆஸ்திரேலியால இருந்து அந்த யங் பேட்ஸ்மேனான ஜேக் ஃப்ரேசர் மெக்கார்க்கு இறக்கி இருப்பாங்க. ஆனா உள்ள வந்தவர் அடிச்சதெல்லாம் பவர் அடி, இறங்குனாலே மொரட்டடிங்கிற அளவுக்கு 238 ஸ்ட்ரைக் ரேட்ல அந்த சீசன்ல 330 ரன் அடிச்சிருப்பாரு. அதுவும் அவருக்கு கொடுக்கப்பட்ட 9 மேட்ச்ல அதுல 450, 32 4, 28 சிக்ஸர்கள்னு அந்த ஐபிஎல்ல வாரி துண்ணுட்டு போயிருப்பாரு. அவ்வளவுதான், டெல்லி டீமுக்கு கப்பு வாங்கி கொடுக்கறதுக்கான ஒரு பிளேயர் சிக்கிட்டாருன்னு பார்க்கும்போது அந்த சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறமே தலைவனோட பேட்டிங் டெக்னிக் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல எக்ஸ்போஸ் ஆகி போச்சு. போற வர பவுலர்கள்லாம் புடவையில தட்டி விளையாடுற அளவுக்கு மட்டமா போச்சு மட்டையாட்டம். ஆனா ஐபிஎல்ல ஒரு சூறாவளியா தான் சுத்துறாருன்னு 2025 மெகா ஆக்ஷன் வரும்போது பிரேசரை வாங்குறதுக்கு போட்டி பயங்கரமா இருந்தது. எப்படியாவது ஒரு உள்ள கொண்டு வந்தா டீமை தூக்கி நிறுத்துவாருன்னு பஞ்சாப் டீம் எல்லாம் 9 கோடி வரைக்கும் பிட் பண்ணிருப்பாங்க. ஆனா இல்ல இவரை நாங்களே வச்சுக்கிறோம், டிசிஏ ரீடைன் பண்ணிட்டாங்க. ஆனா அண்ணன் தான் ஆல்ரெடி எக்ஸ்போஸ் ஆயிட்டாரு, எல்லா பவுலர்களும் இவருக்கான டெக்னிக்கை தெரிஞ்சுட்டு வந்துட்டாங்க. 6 மேட்ச்ல இவருக்கு ஆட கொடுத்த வாய்ப்புல 55 ரன் அடிச்சிருப்பாரு. ஒரு மேட்ச்ல இல்ல, மொத்தமாவே அவ்வளவுதான். ஆவரேஜ் 9 ரன், ஸ்ட்ரைக் ரேட் 105, மொத்தமா 7 பவுண்டரி தான் அடிச்சிருப்பாரு. 2 சிக்ஸர் தான் பறந்திருக்கும். அதான் நேக்கு தெரிஞ்சுக்கிட்டாங்க பவுலர்கள், இவரை முடிச்சு விடுறதுக்கான மேட்டர் தெரிஞ்சு போச்சு. அப்படியே 2026 ஆக்ஷனுக்கு இவர் என்ட்ரி ஆகும் போது ஒரு பையன் சீண்டல ஒரு அன்சோல்டு கம்போஜா மீண்டும் ஆஸ்திரேலியாவுக்கே திரும்பி சென்றது அந்த மஞ்சள் கிளி. இப்ப போன ஃபார்மை திரும்ப கொண்டு வரதுக்காக பல லீக்லயும் இவருக்கு வாய்ப்பு கிடைக்காம போனதுனால இப்ப தன்னோட டெக்னிக் இம்ப்ரூவ் பண்றதுக்காக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. இந்த 2008 காலகட்டத்தில இருந்து ஐபிஎல் பார்த்துக்கிட்டு இருக்க சிஎஸ்கே ரசிகர்களுக்கு கண்டிப்பா கேள்விப்பட்டிருக்கக்கூடிய பார்த்திருக்கக்கூடிய ஒரு உருவமா இருந்திருப்பாரு மன்பிரீத் சிங் கோனி. நல்ல 6 அடி 4 அங்குலத்துல இருந்து இந்த டகலான ஃபாஸ்ட் பவுலர் ஆரம்பித்த 2008 ஐபிஎல்ல சிஎஸ்கே வாங்கி வச்சிருந்தாங்க. ஆனா இவர் மேல இன்வெஸ்ட் பண்ணது ரொம்பவே நல்லதா போச்சுன்னு சொல்ற அளவுக்கு அந்த சீசன்ல மன்பிரீத் சிங்கோட பெர்ஃபார்மன்ஸ் தாறுமாறா இருந்திருக்கும். மனுஷன் மஞ்ச சொக்காவை போட்டு அந்த ஆண்டு 17 விக்கெட்டுகளை எழுதி தள்ளி இருப்பாரு. தல தோனிக்கு ஃபேவரட்டான பவுலரா இருந்த கோனி 14 மேட்ச்கள்லயும் ஆடி இருப்பாரு. இந்த ஐபிஎல் மூலமா கிடைச்ச ஹிட்ட வச்சு அந்த வருஷம் ஏசியா கப்ல இந்தியன் டீமுக்காகவும் செலக்ட் ஆகி 2 மேட்ச்லயும் ஆடி கொடுத்திருப்பாரு. 2008 ரசிகர்கள்லாம் யார் இவருன்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போதே 2009 வந்தது. அங்கதான் இவர் பெர்ஃபார்மன்ஸ்ல தொங்கலும் வந்தது. சடனா அவருக்கு இருந்த ஃபார்ம் டிராப் ஆயிருச்சு. 2009 ஐபிஎல்ல வெறும் 7 மேட்ச் மட்டுமே ஆட வச்சு அதுல 5 விக்கெட் மட்டும் தான் எடுத்திருப்பாரு ஆளு. அதையும் தாண்டி 2010 ஐபிஎல்லையும் எல்லோ அணில இருந்தாரு. ஆனா அங்க இன்னும் மோசமா 3 மேட்ச் மட்டும் தான் ஆடினாரு. அங்கேயும் 1 விக்கெட் மட்டும் தான் இவர் எடுத்திருப்பாரு. பிறகு சிஎஸ்கே இவரை ரிலீஸ் பண்ணி விட 2011-12 டெக்கான் சார்ஜர்ஸ்ல ஆடி இருப்பாரு. ஆனா அந்த ஆண்டுகள்ல இவருக்கு அதிகமா விக்கெட்டுகளை விட இன்ஜுரிகள் தான் வந்தது. பெர்ஃபார்மன்ஸ்லயும் பெரிய கம்பேக்கே கொடுக்கல, சங்கடமா தான் போச்சு. 2013 பஞ்சாப் டீமுக்கு போனாரு. 2014, 15, 16ல எந்த டீமும் எடுக்காத ஒரு அன்சோல்டு பிளேயராவே போனாரு. பிறகு 2017 குஜராத் லைன்ஸ் டீமுக்காக மன்பிரீத் சிங்க மறுபடியும் கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா அந்த சீசன்லயும் ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் தான் பவுலிங் போட்டாரு. சோகம் என்னன்னா அதுதான் ஐபிஎல் அவருக்கு கடைசி மேட்சாவும் ஆச்சு. இவரோட ஒட்டுமொத்த ஐபிஎல் கேரியரே வெறும் 44 மேட்ச்கள் தான். அதுல 37 விக்கெட்டுகள் எடுத்தாரு வரலாறு. அதுலயும் 17 விக்கெட் அந்த ஃபர்ஸ்ட் சீசன்ல பீக்ல இருக்கும்போது வந்தது. அடுத்த வாய்ப்பு வருமானு காத்துக்கிட்டே இருந்தவருக்கு 2019 ரிட்டையர்மெண்ட் தான் வந்தது. இப்ப ரிட்டையர் ஆனவர் T20 லெஜெண்ட்ஸ் கேம்ல அங்கங்க விளையாடுறாரு. ஒரு ஒன் சீசன் சூப்பர் ஸ்டாராவே போயிட்டாரு. ஆரம்பிச்ச 2008 ஐபிஎல்ல கப்படிச்ச ஆர்ஆர் டீமுக்கு பல முகம் தெரியாத முக்கிய பிளேயர்கள் மொரட்டு பங்கா இருந்திருப்பாங்க. அப்படி ஒருத்தரா இருந்தவர் தான் ஸ்வப்னில் அஸ்னோகர்ங்கிற இவரு. அந்த வருஷம் டீம்ல வெறும் புது முகங்களை வச்சிருந்த ஷேன் வார்னே எல்லார்ட்டையும் இருந்த பெஸ்ட் வெளியே கொண்டு வந்தாரு. அப்படிதான் இவர்கிட்ட இருந்து எடுத்துட்டு வந்தாரு. அதுவும் அந்த டைம்ல இருந்த கிரைம் ஸ்மித்தோட சேர்ந்து கில்லரான ஒரு ஓபனிங் பார்ட்னர்ஷிப்பை கொடுத்திருப்பாரு இவரு. அந்த சீசன்ல 9 மேட்ச்கள் ஆடி 311 ரன் ரெக்கார்ட் பண்ணிருப்பாரு. ஸ்ட்ரைக் ரேட்டும் அந்த காலத்துல வியந்து பார்க்குற மாதிரி 133. இவர் பயம் இல்லாம கொடுத்த கட் ஷாட்டும் புல் ஷாட்டும் தான் அந்த வருஷம் ஆர்ஆர் டீமை கப்பு தூக்க வைக்கிறதுக்கு முக்கியமான இன்ஜினா வேலை பார்த்ததுன்னு அந்த டைம்லயே பலரும் பேசியிருப்பாங்க இவரை பத்தி. அந்த முதல் சீசன்லயே பயங்கர சக்சஸ் பார்த்தவர் அடுத்த 3 சீசனுக்கும் ஆர்ஆர் டீம்ல தான் இருந்தாரு. ஆனா அது எதுவும் ஃபர்ஸ்ட் ஐபிஎல் மாதிரி அமையல. காரணம் அந்த 3 சீசன்லயும் 11 மேட்ச்கள் தான் வாய்ப்பு கிடைச்சிருக்கும். அதுலயும் 111 ரன் மட்டும் தான் அடிச்சிருப்பாரு. மொத்தமாவே ஷேன் வார்னரோட கேப்டன்சில கிடைச்ச ஸ்பார்க்கு மறுபடியும் இவருக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் ஐபிஎல் இருந்து அப்படியே காணாம போய் டொமஸ்டிக் கிரிக்கெட்டுக்கு போனவர்.
இருந்தவர் கேரளாவோட அண்டர் 23 மென்ஸ் டீமுக்கு ஒரு ஹெட் கோச்சா இப்ப இருக்காரு. அந்த ஒரு சீசன்ல மட்டும் அதிரடி காட்டி இருப்பாரு. 2010 ஐபிஎல் காலகட்டத்தில் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸா இருந்த டெக்கான் சார்ஜர்ஸ் டீமுக்கு கூடுதல் பலம் சேர்க்கறதுக்காக ஒரு பவுலரா ராகுல் சர்மாங்கிற லெக் ஸ்பின்னர் இறக்கி இருப்பாங்க. அவரு இருந்த உயரத்துக்கு ஸ்பின் பவுலிங்கே நல்லா பவுன்ஸ் பண்ணி போட முடியும். ஆனா அப்படி இருந்த சிச்சுவேஷன்லயும் அவருக்கான அதிர்ச்சி ஐபிஎல் அவர் அடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சு. சரியா இவர் முதல் மேட்சை விளையாடுறதுக்கு 6 நாளைக்கு முன்னாடி தான் இவரோட முகத்துல ஒரு பக்கத்தை பாதிக்கக்கூடிய பெல்ஸ் பால்சிங்கிற ஒரு பக்கவாத நோய் வந்தது தெரிய வந்திருக்கு. அதனால இவரோட ரைட் சைடு கண்ணில் பார்வையும் கொஞ்சம் பிளரா இருக்கு. டாக்டர்களும் இவரை ரெக்கவராக 6 மாசம் ரெஸ்ட் எடுக்க சொல்ல கிடைச்ச வாய்ப்பை விடக்கூடாதுன்னு அதை மறுத்து ஐபிஎல் குள்ள என்ட்ரி கொடுத்திருப்பாரு. முதல் சீசன்ல 6 மேட்சுகள் விளையாண்டு 5 விக்கெட் எடுத்திருப்பாரு. ஒரு மாதிரி ஓகேவா ஆரம்பிச்சாரு. ஆனா அடுத்த வருஷம் 2011ல புனே வாரியர்ஸ் இந்தியா டீமுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த ஐபிஎல் சீசன்ல அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பீக்குக்கு போயிருச்சு. ஆனா 14 மேட்ச்ல 16 விக்கெட்டுகள் எடுத்திருப்பாரு. மெயினா எக்கானமியா 5.46 வச்சிருந்திருப்பாரு. அதுலயே அந்த சீசன்ல அவரோட பெஸ்ட் ஒர்க்கா ஒரு எம்ஐ மேட்ச்ல 4 ஓவர்களை போட்டு வெறும் 7 ரன் மட்டும் கொடுத்து 2 விக்கெட்டை எடுத்து காட்டியிருப்பாரு. அது அந்த டைம்ல எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்ச ஒரு மேட்டரா இருந்தது. அது மட்டும் இல்லாம இவருக்கு மோஸ்ட் எக்கனாமிக்கல் பவுலர்னு அப்போ ஒரு பேரையும் வாங்கி கொடுத்தது. முன்னாடி மென்ஷன் பண்ண மாதிரி இவரோட ஹைட் அவரோட சுழற்பந்து வீச்சுக்கு பயங்கர அட்வான்டேஜா இருந்தது. ஆக ஓகோன்னு அந்த சீசன் முடிஞ்சது. அந்த சீசன்ல அவருக்கு கிடைச்ச சக்சஸ் டீம் இந்தியாக்குள்ளே வாய்ப்பு வாங்கி கொடுத்தது. நாட்டுக்காக நீல ஜெர்சியை மாட்டினவரு 4 ஓடிஐ மேட்சும் 2 T20 இன்டர்நேஷனல் மேட்சும் விளையாண்டிருப்பாரு. ஆனா சோதனை காலம் 2012ல வந்தது. அந்த வருஷமும் இவர் புனே வாரியர்ஸ்ல தான் ஆடி இருப்பாரு. ஆனா ஒரு ஆர்சிபி மேட்ச்ல கிறிஸ் கெயில்ட்ட போய் மாட்டிக்கிட்டாரு. அதுவும் அந்த மேட்ச்ல புனே பவுலர்களை புரட்டி எடுத்த கிறிஸ் கெயில் 81 ரன் அடிச்சிருப்பாரு. அதுல 8 சிக்ஸர் போயிருக்கும். ஆனா சோகம் என்னன்னா அந்த 8 சிக்ஸர்ல 5 சிக்ஸர் ராகுல் சர்மா போட்ட ஒரே ஓவர்ல வந்திருக்கும். அது இவரோட பவுலிங் மேல இருந்த பயத்தை மத்த பேட்ஸ்மேன்களுக்கும் குறைச்சு விட்டது. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் எல்லாரும் இவரை அட்டாக் பண்ணி ஆட ஆரம்பிச்சாங்க. 2012ல 11 மேட்ச்களை விளையாண்டவர் 9 விக்கெட்டுகள் எடுத்திருப்பாரு. சேம் அதே தான் 2013ல நடந்தது. 11 மேட்ச் 9 விக்கெட் கன்சிஸ்டன்டா போச்சு. அடுத்து 2014ல டெல்லி டீமுக்கு போனவர் 2 மேட்ச் மட்டுமே ஆட வாய்ப்பு கிடைச்சிருக்கும். அதுலயும் 1 விக்கெட் எடுத்திருப்பாரு. அதுக்கப்புறம் தான் 2015 ஐபிஎல்ல சிஎஸ்கேக்கு வந்து சேர்ந்தாரு. ஆனா அங்கதான் அவரோட கரியர் முடிஞ்சு போச்சு. ஏன்னா சிஎஸ்கே அந்த வருஷம் அவரை பயன்படுத்தவே இல்லை. பெஞ்சிலேயே இருந்து மொத்தமா முடிச்சிருச்சு. இவரோட ஒட்டுமொத்த ஐபிஎல் வரலாற்றுல 44 மேட்சுகள் ஆடி 40 விக்கெட்டுகள் எடுத்திருக்காரு. அதுலயும் 16 விக்கெட் இவர் ஹெவியா பெர்ஃபார்ம் பண்ண 2011ல வந்தது. ஒரு சீசன்ல உச்சந்தொட்ட இவரோட கெரியர் 2022ல மொத்தமா முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இவரே ரிட்டையர் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் சில லெஜெண்டுகள் விளையாடுற லீக் மேட்சுகள்லயும் அப்பப்ப வடக்கு பக்கம் கிரிக்கெட் கமெண்ட்ரிலையும் வந்துகிட்டு இருக்காரு. ஒன்னும் சொல்ல முடியாத ஒன் சீசன் வண்டரு. 2011ல பஞ்சாப் டீம்ல என்ட்ரி கொடுத்த இவரை பத்தி பஞ்சாப் ரசிகர்கள் கூட மறந்திருக்கலாம். ஆனா சிஎஸ்கே ஃபேன்ஸ் மறந்திருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஆள் அந்த சீசன்ல பண்ண சம்பவம் அப்படி. அதாகப்பட்டது 2011 ஐபிஎல்ல கிங்ஸ் 11 பஞ்சாப் டீமுக்கு ஒரு பேக்கப் ஓபனர் தேவைன்னு வெறும் 20 lakhs மட்டும் செலவு பண்ணி ஒரு குறைஞ்ச விலை பேட்ஸ்மேனா பால் வால்தட்டிங்கிற இவரை கொண்டு வந்திருப்பாங்க டீமுக்குள்ள. ஒரு பேக்கப்பா இவரை எடுத்துட்டு வந்திருந்தாலும் இவருக்குள்ள இருக்க ஸ்பார்க்க நெட்ஸ்ல கவனிச்ச கேப்டன் ஆடம் கில்கிறிஸ்ட் பஞ்சாப் பண்ண 2வது மேட்ச்லயே இவரை ஓபனரா இறக்கி இருப்பாரு அவர் கூடயே. அதுவும் அவங்க விளையாண்ட 2வது மேட்சே சிஎஸ்கேவோட அப்ப டிஃபெண்டிங் சாம்பியன்ஸா இருந்தவங்க. மஞ்சள் வீரர்கள் அடி வெளுத்தாங்க. 189 ரன் டார்கெட்டா வச்சாங்க. பஞ்சாப் இன்னைக்கு அவ்வளவுதான் நினைக்கும் போதுதான் வால் தட்டி வந்து நின்னாரு. ஒத்தையால மனுஷன் சுத்தி சுத்தி அடிச்சாரு. அவரே 120 ரன் அடிச்சு நாட் அவுட் பேட்ஸ்மேனா அந்த மேட்சை ஜெயிச்சு கொடுத்திருப்பாரு. வால்தட்டியோட மொரட்டடி எப்படி இருக்குன்னு சிஎஸ்கே ரசிகர்கள் பார்த்து வியந்தாங்க. ஆனா ஒரு பேட்ஸ்மேனா மட்டும் முடிஞ்சு போகல. அடுத்த மேட்ச்ல ஒரு பவுலராவும் இறங்கி 4 விக்கெட் எடுத்து அந்த மேட்ச்லயும் ஒரு 75 ரன் அடிச்சிருப்பாரு. ஆகா எங்கேயா இருந்த இவ்வளவு நாளானு பிரீத்தி சிந்தா மேடமே சந்தோஷப்படுற அளவுக்கு அந்த சீசன்ல பெர்ஃபார்மன்ஸை பிரிச்சு எடுத்துட்டு இருந்தாரு. பேக் டு பேக் பிளேயர் ஆஃப் த மேட்ச், பஞ்சாப் டீம்ல இருக்க ஒரு மொரட்டு பிளேயர்னு பயங்கரமான ஃபேம் எல்லாம் சேர்ந்து அந்த சீசன் முடியும் போது இவர் பேட்ல 463 ரன்னும் பவுலிங்ல 7 விக்கெட் எடுத்திருப்பாரு. அவருக்கு அது சரியான சீசன் அமைஞ்சிருக்கும். ஆனா இவருக்கு ஒரு அன்லக்கா ஆரம்பிச்சது அடுத்த சீசன்ல தான். 2012 ஐபிஎல் சீசனுக்கு முன்னாடியே இவரோட இடது கையோட மணிக்கட்டு பகுதியில ஒரு கட்டி ஏற்பட்டு பிரச்சனையாச்சு. அவர் பேட் எடுக்கிறதுக்கே கஷ்டப்படுறது அந்த சீசன் ஐபிஎல்லையும் தெரிஞ்சது. மொத்தமா அந்த வருஷம் 6 இன்னிங்ஸ் மட்டும் தான் விளையாண்டிருப்பாரு. வெறும் 30 ரன் மட்டும் தான் அடிச்சிருப்பாரு. பிறகு அதுக்காக இவர் ஒரு சர்ஜரிக்கு போக அந்த சர்ஜரி முடிஞ்சு ரெக்கவரியும் ரொம்ப ஸ்லோவாச்சு. அந்த டைம்ல அவரோட ஃபார்மும் கொஞ்சம் கொஞ்சமா போய்கிட்டே இருந்தது. 2013லயும் பஞ்சாப் டீமுக்காக வந்தவரை ஒரே ஒரு மேட்ச் தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனா அன்னைக்கே அதுதான் அவரோட கடைசி மேட்ச் ஆயிப்போச்சு. அதுக்கப்புறம் 2023 வரைக்குமே ஒரு டொமஸ்டிக் கிரிக்கெட் விளையாடுற பிளேயரா மாறிட்டாரு பால் வால்தட்டி. பிறகு வாய்ப்பு வருமானு பொறுத்து பார்த்தவர் 2024ல மொத்தமா கிரிக்கெட்ல இருந்தே ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டாரு. ஒரு காலத்துல எல்லா பவுலர்களும் பார்த்து நடுங்கிற பேட்ஸ்மேனா இருந்தவர் அந்த ஒரே காலத்தோட முடிஞ்சு போயிட்டாருங்கிறது தான் சோகம். இந்த வீடியோ இதோடய முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி விடுங்க. இந்த வீடியோல பார்த்த ஒன் சீசன்ல பொழந்து கட்டி அதுக்கப்புறம் காணாம போன பிளேயர்கள் மாதிரியே உங்களுக்கு ஐபிஎல் ஆடின பிளேயர்கள் யாராவது தெரியுமா? கமெண்ட்ல தட்டி விடுங்க. அடுத்த பாட்டுல அவங்கள பத்தி பாத்துருவோம்.